Praise the Lord. இன்னைக்கு யாத்ராகமம் 15:26 கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். பரிகாரினா மருத்துவர், டாக்டர். அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, ஐ எம் யுவர் டாக்டர் என்று. நான் உங்கள் மருத்துவராக இருக்கிறேன் என்று. கர்த்தர் மருத்துவராக இருக்கிறாருன்னா அப்போ மருந்து எது? நாம் மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அதே போல் கர்த்தரும் தான் அவரிடத்துல சுகம் வேண்டும் என்று நாம் போனோம்னா அவர் தம்முடைய வார்த்தையை மருந்தாக கொடுக்கிறார். நீதிமொழிகள் 4:20-22 வரைக்கும் வாசிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மருந்தாக இருக்கிறது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாமே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த வார்த்தையை நாம் உட்கொண்டோம்னா நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தை எந்த வியாதியானாலும் அதை சுகமாக்கும். கேன்சர் ஆனாலும் சரி, எய்ட்ஸ் ஆனாலும் சரி, இருதய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லங்ஸில் இருந்தாலும் சரி, ரத்தத்தில் இருந்தாலும் சரி, உடலில் எந்த பாகத்தில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை குணமாக்கும். இந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள கற்றுக்கொண்டோம்னா நம்ம சுகம் பெற்றுடலாம். அது எப்படி உட்கொள்றதுன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். இந்த ஒரு வசனம் போதும். இந்த வசனம் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். எப்படின்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போது இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று நீங்கள் அன்றாட சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சுகமாக்கும். Praise the Lord. God bless you.